مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قد قال الله تعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரே இல்லாத அன்புடையோருமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய பெயரை கொண்டு இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மதத்தை எமக்கு பெற்று தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய சொல் செயல் அங்கீகார பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்ந்து வெற்றி கண்ட சஹாபாக்கள், அதை தொடர்ந்து வந்த தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள், அத்தோடு சேர்ந்து எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்களுக்கும் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் உண்டாவதாக. அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்பாவிலே நபிகளாரை நேசிப்போம், நபிகளாரை நேசிப்பது எப்படி என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு, இந்த தேர்வு செய்யப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக வருடத்தில் 12 மாதங்களில் ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் ஆங்காங்கே இந்த தலைப்புகள் பல கோணத்திலே பேசப்படுவதை நானும் நீங்களும் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். அன்பானவர்களே, நானும் நீங்களும் ஒரு உயரிய கொள்கையின் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சுன்னா என்ற தெளிவான அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்த தெளிவான ஒரு கொள்கையில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய நாட்டிலாகட்டும் உலகத்தின் பல நாடுகளிலே இந்த ரபியுல் அவ்வல் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பல கோணத்திலே புகழ்வதையும் பலவிதமான விழாக்கள் எடுப்பதையும் நாங்கள் காணுகின்றோம். அப்படி அவர்கள் விழா எடுப்பது அவர்களை சார்ந்தது, அது நமக்கு அப்பாற்பட்ட விடயம். இருந்தாலும் அவர்களுடைய விழாக்களிலே, அவர்களுடைய மேடைகளிலே, அவர்களுடைய பயான்களிலே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஏகத்துவவாதிகளை சுட்டிக்காட்டி இவர்கள் ஷைத்தானின் பிள்ளைகள், ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ மாட்டார்கள், இவர்களுக்கு புகழத் தெரியாது, இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் புகழுக்கு எதிரானவர்கள் என்று எங்கள் மீது சில அபாண்டங்களை சுமத்துகின்றார்கள். இது போனால் போகட்டும் என்று அப்படியே நாங்கள் விடுவோம் என்று சொன்னால் இது வளர்ந்து வளர்ந்து நாளடைவிலே இந்த கொள்கையை ஏற்று வாழக்கூடிய நம்மில் உள்ள சில சகோதரர் கூட சில நேரங்களில் அப்படி செய்தால் என்ன, அதில் என்ன பிழை இருக்கின்றது என்று கேட்கின்ற அளவுக்கு மாறிவிடலாம். அதனால் நாங்கள் நபிகளாரை புகழாதவர்களா, அல்லாஹ்வுடைய தூதரின் புகழுக்கு எதிரானவர்களா, அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையில் சரியானதா என்பதை ஒவ்வொரு வருடமும் இந்த ரபியுல் அவ்வல் வரும்போதும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது கடமை. அன்பானவர்களே, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த சத்திய கொள்கையை 1400 வருடங்களுக்கு முன்பதாக அழகான முறையிலே எடுத்து தந்தார்கள். இந்த மார்க்கத்தை அவர்கள் எப்படி புனிதமாக விட்டுவிட்டு சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு லைலுஹா கனஹாரிஹா, இரவும் பகல் போன்ற வெளிச்சமான வெள்ள வெளேரென்ற மார்க்கத்திலே நான் உங்களை விட்டு விட்டு செல்லுகின்றேன் என்று சொன்னார்கள். இந்த சத்திய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் மாத்திரம்தான் இருந்த மார்க்கம் அல்ல. எப்போது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தானோ அன்று தொடக்கம் இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் இருந்து கொண்டே வருகின்றது. அதிலே கடைசி தூதர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே 23 ஆண்டுகள் நபியாக இருந்திருக்கிறார்கள். 23 ஆண்டுகள் நபியாக இருந்திருக்கிறார்கள். எங்கள் மீது குற்றம் சுமத்தக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அவர்கள் இருந்தால் தெளிவாக சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் 23 வருட காலத்தில் ஒரு விடுத்தமாவது தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். அவர்களுக்கு மிக விருப்பமான மனைவி ஆயிஷா அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு 40 வருடம் கிட்டத்தட்ட இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி ஒரு நாளாவது ரபியுல் அவ்வல் வரும்போது அல்லாஹ்வுடைய தூதரின் பிறந்த நாளை கொண்டாடினார்களா? 30 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2.5 வருடம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 12 வருடங்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 5.5 வருடம், கிட்டத்தட்ட சுமார் 30 வருடங்கள் குலஃபா உர்-ராஷிதீன் சிறந்த சஹாபாக்களுடைய ஆட்சி நடந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் ஜகாத் கொடுக்க இயலாது மறுத்தாங்க. அவர்கள் போர் செய்தார்கள் ஜகாத்துக்காக வேண்டி. ஆனால் ஒரு விடுத்தமாவது அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் பிறந்த நாளை கொண்டாடியது கிடையாது. அதைத் தொடர்ந்து சஹாபாக்களை கண்டவர்கள் தாபிஈன்கள், அதிலே குபாரு தாபிஈன் என்று சொல்லக்கூடிய பெரும் பெரும் தாபிஈன்கள், கிட்டத்தட்ட 90% தாபிஈன்கள். அதைத் தொடர்ந்து தபஅ தாபிஈன்கள் சுமார் 220 கிட்டத்தட்ட. அதிலே இந்த தாபிஈன் கதவு தாபிஈன்களிலே இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரி, முஸ்லிம், திருமதி, அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜா, ஹாக்கிம் போன்ற எவ்வளவு பெரிய ஹதீஸ்களை அறிஞர்கள், இவ்வளவு பேர் சுமார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, கைருல் கர்னி குரூனி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, அல்லாஹ்வின் தூதருடைய நூற்றாண்டு. அதைத் தொடர்ந்து 2வது நூற்றாண்டு, அதைத் தொடர்ந்து 3வது நூற்றாண்டு. இந்த 3 நூற்றாண்டிலே எந்த ஒரு தாபிஈனாவது அல்லது தபஅ தாபிஈனாவது இந்த மீலாதை கொண்டாடினார்களா என்பதை தேடி பார்த்தால் நிச்சயமாக இல்லை. எங்களை இயேசுவவர்கள் எங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் கேளுங்க, அவர்களும் சொல்லுவார்கள் இல்லை. அன்பானவர்களே, எனவே நீங்கள் எங்களை திட்டுபவர்களாக இருந்தால், எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரின் புகழை பாட தெரிய புகழ் பாட வேண்டும், அது எப்படி பாட வேண்டும் என்பதை நான் பின்னால் சொல்லுகின்றேன். நீங்கள் எங்களை ஏசுவீர்கள் என்று சொன்னால், மீலாத் கொண்டாடவில்லை என்று எங்களை ஏசுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நபிகள் நாயகத்தையும் ஏசுகிறீர்கள், 1 லட்சத்துக்கும் அதிகமான சஹாபாக்களையும் ஏசுகிறீர்கள், நூற்றுக்கணக்கான தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்களையும் நீங்கள் ஏசுகின்றீர்கள். ஆனால் எங்களுக்கு மன திருப்தி என்னவென்று தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத ஒரு வழிமுறை, சஹாபாக்கள் காட்டாத ஒரு வழிமுறை, தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் காட்டாத ஒரு வழிமுறை,
அதனால் எங்கள் மனத்திருப்தி அல்லாஹ்வுடைய தூதரை போற்றுவதற்கு புகழ்வதற்கு எவ்வளவோ இருக்கு. நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். இந்த தாடி இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மரணிக்கும் போது அவனுடைய மையத்தை பார்க்கும் போது காட்சி அளிக்கக்கூடிய பிரதானமான சுன்னா தாடி. இந்த மீலாதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த சுன்னா எவ்வளவுக்கு அவர்களிடத்திலே இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இது வாஜிப், கடமை, கட்டாயம். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சுரண்டி விட்டு போகின்றார்கள், சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு போகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை யார் நேசிக்கின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள். மா மின் நபியின் பஅஸஹு அல்லாஹு ஃபீ உம்மத்தின் கப்லி, எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் இல்லா கான லஹு மின் உம்மத்திஹி ஹவாரியூன், எல்லா உம்மத்தினர்களுக்கும் ஹவாரியூன் என்று சொல்லக்கூடிய சாலிஹான மனிதர்கள் இருந்தார்கள். வ அஸ்ஹாபு யாஹுதுன பிசுன்னத்திஹி வ யக்துதுன பிஅம்ரிஹி, அவர்களுக்கு தோழர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சஹாபாக்கள் இருந்த மாதிரி அவர்களுக்கும் இருந்தார்கள். அவர்கள் அந்த நபிமார்களுடைய சுன்னாக்களை பின்பற்றினார்கள். பிறகு சும்மா இன்னஹா தஹ்லுபு மின் பஅதிஹிம் குலூபுன், பிறகு ஒரு கூட்டம் உருவாகியது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சரித்திரத்தை படித்து பார்த்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலிலே எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போனாங்க தானே. ஒரு காவியர் கூட மிச்சப்படையில் அழிக்கப்பட்டாங்க. நல்லவர்கள் மாத்திரம்தான் நூஹ் நபியுடைய கப்பலிலே போய் கரையேறி திரும்ப வந்தார்கள். நல்லவர்கள் மாத்திரம்தான் உலகத்திலே முங்கினார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், பிறகு ஒரு கூட்டம் உருவாகி யகூலுன மா லா யஃஅலூன் வ யஃஅலூன மா லா யுமரூன், சொல்லப்படாதவைகளை செய்வார்கள், ஏவப்படாத விஷயத்தை பேச சொல்லப்படாததை செய்வார்கள், ஏவப்படாதவைகளை செய்வார்கள். அந்த நிலைமைதான் இன்றைக்கு இருக்கின்றது. நாங்கள் சொல்லுகின்றோம் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, சஹாபாக்கள் இல்லை, தாபீன்கள் இல்லை, தபா தாபீன்கள் இல்லை. எப்போது உருவானது அவர்களே சொல்லுவார்கள். காஹிரா என்று சொல்லக்கூடிய ஈஜிப்திலே ஹிஜ்ரி 450 வருடத்திலே தான் ஃபாத்திமியூன்கள் என்று சொல்லக்கூடிய ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இந்த மீலாதை முதலாவது உருவாக்கினார்கள். வரலாறு சொல்லுகின்றது. ஹிஜ்ரி 700 சொச்சரத்திலே, ஹிஜ்ரி 770வது வருஷத்திலே அல் முகஃபர் அபு சயீத் அல் கூகுபரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் மதீனாவிலே இதை முதலாவதாக உருவாக்கினார்கள். இந்த சிறந்த நூற்றாண்டிலே யாரும் இதை உருவாக்கவில்லை. எனவே இவர்கள் இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த ஒரு மார்க்கத்தை, பூர்த்தியான ஒரு மார்க்கத்தை, எந்த ஒன்றையும் சேர்க்க தேவைப்படாத மார்க்கத்தை, எந்த ஒன்றையும் குறைக்க தேவைப்படாத மார்க்கத்தை, இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு சாறை சாறையாக இஸ்லாத்திலே வரக்கூடிய இந்த மார்க்கத்தை, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு குர்ஆனை ஆய்வு செய்து காவிர்கள் இஸ்லாத்தில் வரக்கூடிய இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூரணமான மார்க்கம், பூரணமாக ஆக்கிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத அந்த மீலாத் எதற்கு தேவையில்லை. இது மார்க்கம் என்றிருந்தால், இதில் நன்மை என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உயிர் கொடுக்க போன சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். இந்த அளவுக்கு ஒரு பெண்மணி உஹது யுத்தத்திலே ஓடி வருகின்றார். தன்னுடைய கணவன், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தந்தை மூவரும் கொல்லப்பட்டதாக செய்தி கேட்டு ஓடி வருகின்றார். ஓடோடி வந்த அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் முதலாவது பார்க்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது? அதற்கு பிறகுதான் காரணம். இப்படித்தான் சஹாபாக்கள் ஹுபைப் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய சஹாபி ஒரு நயவஞ்ச கூட்டத்தினால்
தூதர் கொலை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே 2 ரக்அத் சுன்னத் தொழுவதை கடமையாக்கியவர் அவர்தான், உருவாக்கியவர் அவர்தான். அவரிடத்திலே கடைசியில் அந்த காவிர் கேட்கிறான், உங்களை இந்த கொல்லுகின்ற இடத்திலே முஹம்மதை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை விடுதலை செய்வதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்று சொல்லுங்கள். அவர் சொல்லுகின்றார், நான் என் வீட்டார்களோடு இருந்து கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலிலே ஒரு முள்ளு தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். இப்படித்தான் சஹாபாக்கள் நேசித்தார்கள். நாம் சொல்லுகின்ற இந்த மீலாதிலே சிறப்பு இருக்கும் என்று சொன்னால் நாம் என்ன நேசிக்கிறோம் சஹாபாக்களை? நாங்களாகட்டும் மீலாத் கொண்டாடுவோராகட்டும் எப்படி நேசிக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன் உயிரை விட நேசமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் அப்படி நேசித்தார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். கண்ணால் கண்ட நேசத்தை எங்களுக்கு பாராட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. நாங்கள் எப்படி நேசிக்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதரின் ஒவ்வொரு சுன்னாக்களையும் பின்பற்றுவதை கொண்டு நேசியுங்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கையை பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே இந்த உயிரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாவற்றையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன். ஆனா உயிரை மட்டும் நான் நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்ல உமர், நீங்க உண்மையான மூமின் கிடையாது. உங்கள் உயிரை விட என்னை நேசிக்க வேண்டும். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றிலிருந்து இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து என் உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் ஆன், இப்பதான் உங்களை நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள். நாங்கள் சொல்லுகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் வரும்போது மேடை போட்டு பேசி சாப்பாடு கொடுத்து கம்பீர் கொடுத்து மீலாது கொண்டாடி அப்படியல்ல புகழ வேண்டும், அப்படியல்ல நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை எங்கள் உயிரை விட நேசிக்க வேண்டும். ஒன்றாவது. இரண்டாவது, குல் இன்கான ஆபாவுக்கும், எங்களுடைய தந்தைமார்கள், தாய் தந்தையர்கள், வஅபுனாவுக்கும், எங்களுடைய பிள்ளைகள், வஇஹ்வானுக்கும், எங்களுடைய சகோதரர்கள், வஅஸ்வாஜுக்கும், எங்களுடைய மனைவிமார்கள், வஅஷீரத்துக்கும், எங்கள் குடும்பம், வஅம்வாலுன் இக்தரத்துமுஹா, நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரம், வதிஜாரத்தும் தக்ஷௌன கஸாதஹா, நாங்கள் பயந்து நஷ்டத்தை பயந்து செய்யக்கூடிய வியாபாரம், வமசாகினு தர்வனஹா, நாங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு, விரும்பி குடியிருக்கக்கூடிய வீடு, இந்த அத்துணையும் 9 விடயங்கள். இந்த அத்துணையும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட விருப்பமானதாக உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வரும் என்பதை பயந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் நேசிக்க வேண்டும். அவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதரை அவ்வாறு நாங்கள் நேசிக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் குர்ஆன் சுன்னா என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாப்பா அம்மா, சகோதரன் சகோதரி, மனைவி பிள்ளைகள், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய பொருளாதாரம் என்று வரும்போது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்னால வச்சுட்டு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு கல்யாண வீடு வந்துட்டு வைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு மாத்திர வழிகாட்டி அல்ல. உண்மையான மூமின்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர், சஹாபாக்கள் கேட்டார்கள், காவிர்கள் கேட்கிறாங்க, உங்களோட தூதர் உங்களுக்கு
மனசனும் கழிப்பதை பத்தி சொல்லி தருகிறாராமே, தொழிலுக்கு போறதை பத்தி உங்களுடைய தூதர் உங்களுக்கு கற்றுத் தருகிறாராமே என்று ஏளனமாக கேட்கிறார்கள். சஹாபாக்கள் பெருமையாக சொன்னார்கள். என்ன தெரியுமா? அது மாத்திரமல்ல, எச்சை எப்படி துப்ப வேண்டும் என்றும் எங்களுக்கு கற்றுத் தந்தார். அதுதான் எங்கள் நபி. நாம் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை சொல்லித் தரட்டும், நோன்பை சொல்லித் தரட்டும், ஜகாத்தை சொல்லித் தரட்டும், ஹஜ்ஜை சொல்லித் தரட்டும், கல்யாண வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வரப்படாது. அப்படித்தான் இன்றைக்கு தௌஹீத்வாதிகளும் இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் எங்களுடைய திருமண வீட்டில் ஆண் பெண் கலப்படம் இருக்குமா? மறுவண்டி கல்யாணம் இருக்குமா? அடையாளம் போன்ற சாப்பாடு இருக்குமா? உதாரணத்துக்கு தான் நான் கல்யாணத்தை மாத்திரம் எடுக்கிறேன். அதற்கு பிறகு 18-20 வருஷம் ஹாஜியார் பத்திரப்படுத்தி வச்ச மகள் ஒரு பெரிய ஸ்டேஜ் கட்டி அழகாக சோடிச்சு அங்கே அலங்கார பொருளாக வைக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம சகோதரர்கள் நினைச்சு எங்கே அல்லாஹ்வுடைய தூதரின் நேசம்? நாம் அவர்களுக்கு கை நீட்டுகிறோம், எங்களிடத்திலே நேசம் இல்லை சகோதரர்களே. ஹராமானத்தை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறோம். கேட்டா சொல்லுவாங்க, என்ன செய்யப்பா, வீட்டுல பொம்புலகளால் ஒன்று செய்யலாம். அன்பாதவர்களே, பாத்தீங்களா? பெண்ணை விட, மனைவியை விட, உங்கள் சகோதரிகளை விட, உங்கள் மகள்மார்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் பின்னுக்கு போயிட்டாங்க. பாத்தீங்களா? கலந்து கொள்ளக்கூடியவர்களும் என்ன செய்வார்கள்? என்ன கோவிச்சுக் கொள்வாங்க, சகோதரர்கள் கோவிச்சுக் கொள்வாங்க. ஹராமான சபையிலே கலந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண் ஒரு பெண்ணை பார்த்து, எப்படி ஒரு பெண் ஒரு பெண்ணை பார்த்து அவளை ரசித்து அவள் வந்து தன் கணவனிடத்திலே அந்த பெண்ணை பற்றி வர்ணிப்பது ஹராம். இன்றைக்கு நாம அன்பானவர்களே, இளைஞர்கள் பேசிக் கொள்வாங்க, நம்ம ஹாஜியாட்ட இவ்வளவு ஆளான ஒரு மகள் இருந்தது எப்பதான் எங்களுக்கே தெரியும். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? வாழ்க்கைக்குள்ள முகம் மூடுவாங்க. திருமணத்துல இருந்து தொடர்ந்து எல்லாருக்கும் காட்டுவாங்க முகத்தை. அன்பானவர்களே, இது நேசம் கிடையாது, இது பாசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசித்தால் அவருடைய ஒவ்வொரு சுன்னாவையும் முடியுமான அளவு பின்பற்ற வேண்டும். சுன்னாவுக்கு புறம்பான எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு ஒதுங்க வேண்டும். ஏன் ஒதுங்க முடியாது? ஏன் நாங்கள் ஒதுங்க முடியாது? அப்படி ஒதுங்காவிட்டால் இந்த மீலாது கொண்டாடுபவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்கணும் தெரியுமா? அரபுல ஒரு பழமொழி இருக்குது, ஹுப்புக ஷைஉ யூமி வ யுஸ்ஸிபு. ஒரு விஷயத்தை அளவு கடந்து நேசிப்பது உன்னை குருடனாகவும் செவிடனாகவும் ஆக்கும். ஒரு விஷயத்தை அளவு கடந்து நேசிப்பது உன்னை செவிடனாகவும் குருடனாகவும் ஆக்கும் என்று சொன்னார். பழமொழி உதாரணம். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த நடைமுறையில் ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது சிறந்த செய்தி கிடையாது. ஆனால் உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். பொம்பளை பிள்ளைகள் ஒரு 18-20 வயசு வரை காட்டிக்கும் அவங்களுக்கு தேவையான உடுப்பு, அவங்களுக்கு தேவையான கல்வி, அவங்களுக்கு தேவையான சாம சட்டை எல்லாத்தையும் வாங்கிக்கணும். 18வது அல்லது 19வது வயதுல ஒரு காதலன் வந்து சேர்றாரு. இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது? அம்மாவும் மறந்து, பாப்பாவும் மறந்து, சகோதரர்களும் மறந்து, ஊரும் மறந்து, வீடு மறந்து, எல்லாம் மறந்து ஒரு விஷயத்தை அளவு கடந்து நேசித்த காரணம் பாப்பாவை பத்தி குருடாயிட்டாரு, செவிடாயிட்டார். உமாவை பத்தி செவிடு குருடு, குடும்பத்தை பத்தி செவிடு குருடு, எல்லாமே அந்த கணவன் அந்த ஆம்பளை தான். அவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு வளர்ந்து ஓடி போயிடுறாங்க. தடுத்தா தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. உயிர் தான் ஆக பொறுமதியாளர், தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த உதாரணம் பிள்ளை, இந்த செய்தி பிள்ளை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் இப்படித்தான் நேசித்தார்கள். எப்படி? அந்த பெண்ணுக்கு எல்லாமே அவன் போன்று தோன்றியது தானே, அதே போன்று சஹாபாக்களுக்கு எல்லாம் அப்படி தேர்ந்தது. அதனாலதான் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், இதோ சொத்து செல்வங்கள், உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எடுப்பதுதான் எங்களுக்கு சிறந்த பொருள், விடுவதல்ல, எடுப்பதுதான் சிறந்த பொருள் என்று சொன்னார்கள்.
இப்படியான நேசம் நம்மிடத்திலே வர வேண்டும். இப்படியான நேசம் பேரளவு மட்டும் இருந்து போறார். நபிகளாரை புகழக்கூடியவர்கள், மீளாது கொண்டாடக்கூடியவர்கள், பாருங்க அவங்கள்ட்ட எத்தனை சுண்ணாக்கள் இருக்கு. ஹராம் பேசுறாங்களா? மனிதர்களுடைய ஹக்குகளை சரியாக பேணுகிறார்களா? அடுத்த வீட்டினுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய கடமைகளை சரியாக பேணுகின்றார்களா? சுண்ணாக்களை சரியாக பேணுகின்றார்களா? இல்லை. நீங்கள் எங்கே எங்கே அல்லாஹ்வுடைய தூதரை போடுகின்றீர்கள்? நாங்கள் சொல்லுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு சலாம் எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்ல தெரியும். உங்களுக்கு ஸலவாத் எப்படி சொல்லுவது? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. التحيات تبارك عليه الصلوات صلاة إبراهيمية. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க, என்னை நேசிப்பவர்கள் அதிகமாக இந்த ஸலவாத்தை சொல்லட்டும். நாங்கள் சொல்லுகின்றோம், ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகின்றீர்கள். சுபஹிலே ஒரு அத்தஹியா, லுகரிலே 2 அத்தஹியா, அஸரிலே 2, மக்ரிபிலே 2, இஷாவிலே 4, ஒரு நாளைக்கு 12 ரக்அத்துகள் ராத்திபத்தான மிக சுன்னத்துல் முஅக்கதா 6 அத்தஹியா. மொத்தம் எத்தனை அத்தஹியா? 15 ஸலவாத்தை ஓதுங்கள். இந்த உலகத்திலே சூரியன் உதிக்கின்ற நாளிலே ஆக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள். அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது. சுவர்க்கத்திலே ஒரு இடம் இருக்கின்றது, வசீலா என்று சொல்லப்படும். நீங்கள் முஅத்தின் பாங்கு சொன்னால் 5 நேரம் பாங்கு சொல்லப்படுகின்றது. முஅத்தின் சொல்வதை போலே நீங்களும் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு முடிஞ்சா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிந்ததற்கு பிறகு இந்த ஸலவாத்தை என் மீது ஓதுங்கள். ஆனா இன்னைக்கு பாங்குக்கு முதல்தான் ஸலவாத்தை ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பாங்கு முடிஞ்ச அந்த ஸலவாத்தை ஓதிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி அத்-தஅவத்தித் தாம்மா வஸ்-ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதினில் வஸீலா. வஸீலா என்று சொர்க்கத்திலே ஒரு இடம் இருக்கு. அது யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று இன்னும் அறிவித்தில்லை, எந்த ஒரு நபிக்கு அறிவிக்கவில்லை. ஆனால் ஒருவருக்கு தான் அதை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு அந்த வசீலா கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். அதனாலதான் நாங்க பாங்க துஆவுல ஆதி முஹம்மதினில் வசீலா, வசீலா என்ற அந்த உயர்ந்த இடத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பாயாக. போதுங்க. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதரை புகழுங்க. வருஷத்துல ஒரு ஒழுக்கம் ஏன் சடங்கு சம்பிரதாயத்துக்காக வேண்டி நீங்கள் செய்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் துஆ, பாங்குக்கு பிறகு துஆ ஓதுங்க. இன்னைக்கு யாரும் செய்வது கிடையாது. ஸலவாத்து சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்க. இப்படித்தான் சஹாபாக்கள் நேசித்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்களும் நேசித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் மறுமையில வசீலாவில் இருந்து கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி புகழ்ந்தால், இப்படி ஸலவாத்து சொன்னால், இப்படி துஆ ஓதினால் அவர்கள் வசீலா என்ற அந்த உயர்ந்த இடத்திலே இருந்து கொண்டு எங்களுக்காக ஷஃபாஅத் பரிந்துரை செய்வார்கள். எனவே அந்த ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் அல்லாஹ்வுடைய தூதரை புகழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்விடத்திலே நாமும் நீங்களும் மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா. அன்புக்கினிய இஸ்லாமிய நல்லடியார்களே, நபிகளாரை நேசிப்போம் என்ற தலைப்பிலே சில செய்திகள், பெரிய ஒரு தலைப்பு, நிறைய செய்திகள் உள்ளடக்கப்பட்ட தலைப்பு, குறிப்பான சில செய்திகளை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த பிறந்த தினம் என்று சொல்லக்கூடிய ரபியுல் அவ்வலுடைய இந்த பிறை பன்னரை கொண்டாடுவதில்லை என்பதை முதலாவது ஃபுத்பாவிலே நாங்கள் அறிந்தோம்.
ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரபீஉல் அவ்வலில் மாத்திரம் கொண்டாடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். அதற்கு என்ன வழிமுறை? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஸலவாத் வஸீலாவை பற்றி தேடுவது, அத்தோடு அவருடைய சுன்னாக்களை ஒன்று விடாத ஒரு முடிவுமான அளவுக்கு கடைபிடிப்பது, அவர்கள் தவிர்த்து கொள்ளும்படியாக சொன்ன எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்வது. அன்பானவர்களே, இன்னும் சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அவர்கள் சொல்லக்கூடிய பிரதானமான செய்திகள், அதுக்கு நாங்கள் ஆதாரங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சொல்லுவாங்க? நாங்க என்ன தேவையில்லாத வேலையா செய்கிறோம், அதுல ஸலவாத்து இன்னும் நல்ல விஷயங்கள் தானே செய்கிறோம், அதுல நல்ல காரியங்கள் தானே செய்கிறோம் என்று இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை இருக்கின்றது. எந்த காரியமாக இருந்தாலும் வணக்கம் என்று சொல்லும் போது அதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதி வேண்டும். அனுமதி இல்லை என்று சொன்னால் எவ்வளவு நல்ல காரியங்களா இருந்தாலும் செய்யலாம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மனிபதஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனத்தன் ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹான ரிஸாலா. எவ்வளவு அழகான ஒரு செய்தி. இந்த இஸ்லாத்திலே ஒருவன் இல்லாத ஒன்றை உருவாக்கி அவன் அதை நல்லது என்று சொல்லுகின்றான் என்று வைத்துக் கொண்டால், அவனுடைய எண்ணம் என்னவென்றால், இந்த நல்ல செய்தியை சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தூதுத்துவத்துக்கு மோசடி செய்து விட்டார்கள். இப்ப மீதாது நல்லதுன்னு தானே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டவில்லை. இவங்க சொல்றாங்க நாங்கள் நல்லதுதானே செய்கிறோம் என்று சொன்னால், நான் சொல்லவில்லை, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இவங்களுடைய எண்ணம் என்னென்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைத்த மோசடி செய்த ஒரு சுன்னாவை இங்க கண்டுபிடிக்கிறார். ஏன் அல்லாஹ் சொல்லுகின்றானா, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்றாய் இமாம் மாலிக், இன்றைய நாளில் இஸ்லாம் பூர்ணமாக்கப்பட்டு தெளிவான சத்தியமான திருப்தியான மார்க்கமாக உங்களுக்கு இது தரப்பட்டது என்று சொல்லிவிட்டு, ஃபமா லம் யகுன் யௌமைதன் தீனன் ஃபலா யகூனு அல்யௌம தீனா. இதுதான் முக்கியமான செய்தி. ஃபமா லம் யகூனு யௌமைதின் தீனா ஃபலா யகூனு அல்யௌம தீனா. அன்றைய நாளையில் மார்க்கமாக எதுவெல்லாம் இல்லையோ ஒரு காலமும் அது இன்றைக்கு மார்க்கமாக ஆகாது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குவதற்கு சென்றால் ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவவ்து அம்ரி இலைக்க வல்ஜஹது அரிதா இலைக்க ரஹ்மத்தன் வ ரஹ்மத்தன் இலைக்க லா மல்ஜா வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக்க என்ற அந்த துஆவுல அவர் ஒருத்தர் கற்றுக் கொடுக்கிறார். பரா இப்னு ஆசிப் என்பவர் அறிவிக்கிறார், அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து கொண்டு வரக்கூட அவர் சொல்றாரு, அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த, அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை நான் ஈமான் கொள்கின்றேன். வ பி நபியிகல்லதி அர்ஸல்த, என்ன வ பி நபியிகல்லதி அர்ஸல்த என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவர் தடுமாறி என்ன செய்யறாருன்னா, புகாரில வரக்கூடிய செய்தி 247வது செய்தியாக உங்களுக்கு இதை பார்க்கலாம். அவர் சொன்னவர் என்ன சொல்றாருன்னா, வபி நபியிகல்லதி அர்ஸல்த என்பதற்கு பதிலாக வபி ரசூலிகல்லதி அர்ஸல்த என்று சொல்லியிருக்காங்க. இமாம்களோட கருத்துப்படி பார்த்தா நபியை விட ரசூல் கொஞ்சம் உயர்ந்தது, நபியை விட ரசூல் கொஞ்சம் உயர்ந்தது. அப்ப அவர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? சரி, அப்ப விட்டுட்டாங்களா? இல்ல, நிப்பாட்டி வபி நபியிகல்லதி அர்ஸல்த நான் சொல்லி தந்த மாதிரியே சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செய்தியிலிருந்து என்ன விளங்குகின்றது என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் எதை கூட்டவும் குறைக்கவும் முடியாது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழரோடு போய் கொண்டிருக்கிறார். அவர் தும்மினார். தும்மினா எல்லாருக்கும் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றார். இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தோழர் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத் சொல்லி புகழ்வோம், ஆனால் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று மாத்திரம்தான் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்தார்கள்.
அன்பார்ந்தவர்களே, சலவாத்து எவ்வளவு சிறப்பு! ஒரு சலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 சலவாத்து சொல்லுகின்றார். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் சலவாத்து சொல்கின்றார்கள். நபியே, மூமின்களே, நீங்களும் அல்லாஹ்வின் தூதர் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்பதையெல்லாம் தெரிந்த இப்னு உமர் என்ன சொல்றார் தெரியுமா? தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் மாத்திரம் தான் சரி, அதுல கொண்டு போய் சலவாத்தை சேர்க்காதீங்க, அதற்கு வேறு சிறப்பு இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு என்று எல்லோரும் இந்த மார்க்கத்தை உருவாக்க போனால் இதனுடைய நஸ்ரத்தி, இதனுடைய அந்த உண்மையான தன்மை இல்லாமல் போயிடும். பாருங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று வாங்குகிறது. நம்ம இந்த அணுக்கர மக்கள் எங்கேயோ ஒரு பக்கத்துக்கு போறோம், அல்ல வெளிநாட்டில் ஒரு பகுதிக்கு போறோம், நமக்கு ஒன்றும் தெரியாது. அங்க போய் சுத்தி கொண்டிருக்க போல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கேட்டா நாங்க என்ன நினைப்போம்? இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு, பாங்க சொல்லப்படுகிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய புனிதத்துவம். அன்பார்ந்தவர்களே, நம்மை உதாரணமா வச்சுக் கொள்வோம். நல்லது தானே மக்களுக்கு விளங்கும் தானே என்று சொல்லி அல்லாஹ் அக்பர் என்பது அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் நாங்கள் பாங்க சொல்றோம் வச்சுக்கொள்வோம். வெளிநாட்டில் இன்னொருத்தர் பாரா, தமிழ் தெரியாது, நாங்க பள்ளியில் அல்லாஹ் பெரியவன் அவன் என்ன நினைப்பான்? இங்க ஏதோ சந்தேகம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. அது உலகத்திலே எல்லா இடத்துக்கும் ஒரே யூனிஃபார்ம். குர்ஆன் எப்படி ஒரு யூனிஃபார்மோ பாருங்கள், உலகத்தில் நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் குர்ஆன் உண்டு, புகாரி உண்டு, முஸ்லிம் உண்டு. அப்ப நம்ம முஸ்லிம்கள் ஏன் மாத்திரம் உண்டல்ல? அங்க போனா ஒரு விதம், இங்க போனா ஒரு விதம் என்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த தீனுல் இஸ்லாத்தை, குர்ஆன் சுன்னாவை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரம் பின்பற்றாமல் மேலதிகமாக விரண்டாவதமாக அல்லாஹ் ஒன்றை ஞாபகம் வச்சுக் கொள்கிறேன், சொல்லி நான் முடிச்சுக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் 5 நேரம் தொழணும். ஆணித்தரமாக இது நாங்க பதிச்சு கொள்ள 5 நேரம் தொழ வேண்டும். நம்ம சுப கட்டாயம் தொழணும். ஆனா நம்மள நிறைய பேர் விட்டுரு, ஏன் தூக்கம் எச்சு போயிடும். இப்போ ஒருத்தர் எழுப்புறாங்க, சுபவ தொலை கிடைக்க இல்லை, அதுக்காக வேண்டி யாரும் சுபவ விட்டுறாதீங்க, அது பெரும் பாவம். எழுப்புறான், எல்லா ஏற்பாடு செஞ்சு சுப கிடைக்க இல்லை, எழும்பி யா அல்லாஹ் நான் எல்லா ஏற்பாடு செஞ்சேன், எனக்கு தூக்கம் மிகச்சிட்டு யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்க, எனக்கு சுப தொலை கிடைக்க இல்லைன்னா அல்லாஹ் நாடினா மன்னிச்சிருப்பான். விளக்குதா? எதுவும் அப்படித்தான், அல்லாஹ் மன்னிப்புடைய வாசலை வச்சிருக்கிறான். ஒருத்தர் என்ன செய்கிறான்டா, 5 நேரம் போதாது, சுபவு தொழுவிட்டு லோருக்கும் சுபவுக்கும் இடையில இன்னொரு பரதான தொழுகையை தொலை எனக்கு ஏழும் சக்தி பெறுகின்றேன் என்று சொல்லி, அல்லது சுபவு மிக அமைதியான டைம், மிச்ச நேரம் சும்மா இருக்கிற டைம் என்று நினைச்சு கொண்டு 2 ரக்காத்துக்கு பதிலாக 4 தொழுகிறான் என்று வச்சுக் கொள்ளுங்க, அல்லாஹ் அவனை மன்னிக்கவே மாட்டான். இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தில் உள்ள கடமைகளில் நாங்கள் குறைபாடு செய்து மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒன்றை நாங்கள் செயல்படுத்தினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். இந்த பேசிக், இந்த அடிப்படை விளங்காமல் தான் இன்னைக்கு எவ்வளவோ வியாக்கியானங்கள் சொல்லி இந்த தேவையில்லாத விதத்துக்களை உருவாக்கி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ரபியுல் அவ்வல் மாதம் வந்திருக்குது, இதுல கூட ஒரு செய்தியை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த செய்தியை எழுதுறாங்க. ஏன்னா பிறக்க கொள்ள அவங்க நபி கிடையாது, பிறந்து 40 வயசு, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். 40 வயதுல தான் அல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற வஹியை கொடுக்கிறார். அப்ப கூட அவருக்கு நபிக்கு தெரியாது. ஓடுறாங்க, ஓடி போய் ஹதீஜா அம்மையார சொல்றாங்க, இப்படி ஒரு உருவத்தை கண்டு நான் பயந்தேன், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்தி விடுங்கள் என்னை போத்தி விடுங்கள் என்று பயந்தாங்க. அப்ப கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபிக்கு தெரியாது. போத்தி படுத்தாங்க. 6 மாசத்துக்கு வஹி வரவில்லை. அல்லாஹ் அதற்கு பிறகு 2வது வஹியை அனுப்புகிறார். யா அய்யுஹல் முஸம்மில், போத்தி கொண்டு உறங்குபவரே, கும் ஃபஅந்திர், எழும்பி எச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்னார்.
அன்பானவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கும் போது நபி என்று யாருக்கும் தெரியாது. அதனால வரலாற்றிலே அவர் பிறந்தது ரபியுல் அவ்வலா, ரபியுல் ஆஹிரா, அதுல 12, 18, 23 ஏகப்பட்ட கருத்து சொல்றாங்க. ஏன்னா சரியா தெரியாது. ஆனால் மரணித்தது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை என்பது தெளிவு, தெளிவு. அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு இவங்க கொண்டாடுறது பிறந்த தினம் அல்ல, இறந்த தினம். இறந்த தினம் கொண்டாடலாமா முஸ்லிம்கள்? இவ்வாறு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாங்க. எங்களை திட்டு தீர்த்துட்டு வேற ஏதோ செஞ்சுட்டு போவாங்க. அதனால அல்லாஹ் எங்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை, குர்ஆனையும் சுன்னாவையும் தந்திருக்கிறான். பெருமைப்படுங்கள். அதனால இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாக்களை அதிகமாக பின்பற்றுங்கள். அதே போன்று கடமைகளை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் தஆலா அதை கொண்டு அல்லாஹ்வின் தூதரை போற்றி புகழ்ந்தவர்களாக, அவர்களை கண்ணியப்படுத்தியவர்களாக ஆக்கி அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவதற்கு போதுமானவனாக இருக்கின்றார். எனவே எதையெல்லாம் பேசினோமோ, எதையெல்லாம் கேட்டோமோ, அதிலிருந்து நாங்கள் தெளிவு பெற்று இந்த சத்திய மார்க்கத்தை யாருக்காகவும் இந்த சந்தர்ப்பத்திலே விட்டுக் கொடுக்காமல் அல்லாஹ்வையும் தூதரையும் எங்கள் உயிரை விட, எங்கள் பெற்றோர்களை விட, எங்கள் பிள்ளைகளை விட, எங்கள் பொருளாதாரங்களை விட, எங்களுடைய வீடு வாசலை விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து இந்த உலகத்திலே வெற்றி கண்டு நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.